எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருஷ பருப்பு ஸ்பெஷல் சமையல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னென்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வெல்லம் போட்டு ஒரு பாயசம் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கேரட் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் மாங்காய் வேப்பம்பூ பச்சடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு காரக்கறி, மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மூணும் போட்டு ஒரு சாம்பார், ரசம், முப்பருப்பு வடை, சாதம் பருப்பு. இன்றைக்கி இந்த டிஷ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மாங்காய் பச்சடிக்கு குக்கரில் வேக வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மாதிரி 2 மாங்காய் ஒட்டு காயாக எடுத்திருக்கேன். காய் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாங்காயில் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். இப்போ மாங்காய் பச்சடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். ஒட்டு மாங்காயை இந்த மாதிரி செதிலாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சிருக்கும், சூப்பராக இருக்கும். தோலோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அறுசுவை பச்சடி அப்படிங்கிறதுனால உப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, அந்த திதிப்பு எல்லாம் இருக்கும்போது இந்த துவர்ப்பு தன்மை இந்த தோலில் தான் இருக்கும். அதனால் நம்ம அந்த தோலோடையே இப்படி செத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாயை நம்ம அப்படியே 2 உடச்சி போட போகிறோம். சின்ன சின்ன பீஸாக அப்படியே கையால் இந்த மாதிரி உடச்சி போட்டுடலாம். இப்போது இது போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்புறம் தான் ஸ்வீட்டும் உங்களுக்கு தாராளமாக தெரியும், உப்பு இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது மஞ்சப்பொடி தான் போட போகிறோம். மஞ்சப்பொடி போடும்போது தான் உங்களுக்கு பச்சடி நல்லா கலர்ஃபுல்லாக அந்த வெள்ளத்தோடு மஞ்சள் சேரும்போது நல்ல கலர் கிடைக்கும். நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா நம்ம இப்படி குலுக்கிடலாம். குலுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், அதிக தண்ணி வேண்டாம். ஏன்னா வெல்லம் போடும்போது அப்புறம் லூஸ் ஆகிடும். இப்போ குக்கரில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் நல்லா தாராளமாக ஒரு லாங்காக வந்ததுன்னா 3 விசில் விடுங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 விசில் கூட விட்டுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் நம்ம வெயிட் போட்டு விசில் விட்டுற போகிறோம். இப்படியே வச்சு அப்படியே வேக வச்சுடலாம். மேலே தட்டு போட்டுலாம் நம்ம மூட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலுமிச்சம்பழ ரசம் தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா கையால் கரைச்சி வச்சுருக்கேன். எப்போவுமே மிக்சியில் அரைச்சிடுவேன். இன்றைக்கி குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி கையால் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி புளி விட போகிறதில்ல, ரசப்பொடியோ சாம்பார் பொடியோ எதுவுமே போட போகிறதில்ல. எலுமிச்சம்பழ ரசம் இப்போ எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். வாசனைக்கு பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம், இல்லை கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்த மாதிரி ஒரு 2-3 துண்டு எடுத்து நல்லா நம்ம நசுக்கி வச்சுருக்கோம். இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்தது காரத்துக்கு முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற மிளகாய் எந்த அளவுக்கு காரம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி 2 உடச்சி போட்டுருவோம். இப்போ இந்த ரசம் கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்க போகிறோம். புளி தண்ணி வேண்டாம். இந்த தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாம் நம்ம கொதித்ததுக்கு அப்புறமா தான் நான் பருப்பு ஜலம் விட போகிறோம். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நான் பருப்பு வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் கறிக்கு வேக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோரம்பருப்பு நான் ஒரு 200 டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, அப்புறம் பருப்பு சாதத்துக்கு, சாமி நைவேத்தியத்துக்கு பருப்பு எடுத்து வைப்போம் இல்லையா, அதுக்காக சேர்த்து எடுத்திருக்கேன். குக்கரில் மஞ்சப்பொடி போட்டு நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அது எடுக்கும்போது பார்க்கலாம். அடுத்தது நம்ம சாம்பாருக்கு தான் செட் பண்ண போகிறோம். இது 2ம் ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் குக்கரில் வெயிட் போட்டுடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு நான் இன்றைக்கி ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் வைக்க போகிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் ரசம் 2மே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா
ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரையோ இல்லை கொஞ்சமாக வெல்லமோ சேர்த்துப்போம். எங்களுக்கு அந்த ஸ்வீட் சேர்த்தா பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா உங்கள் விருப்பம் தான், விட்டுடலாம். கொஞ்சமாக வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதோடையே சேர்த்து சர்க்கரையும் போட்டுறேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போட போகிறேன். உங்கள் பொடி எவ்வளோ காரம் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கத்திரிக்காயை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நறுக்கிக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் குழஞ்சிடும். இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி தண்ணியில் நறுக்கி போட்டோம்னா நமக்கு கருக்காமல் இருக்கும். ஒரு 2-3 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், மாங்காய் இது எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த முருங்காயும் இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த மாங்காயில் புளிப்பு இருந்தாலும் கொஞ்சம் புளியோட புளிப்பும் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது ரெண்டுமே வேகணும், அதோட சேர்த்து கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ புளியும் விட்டுக்க போகிறோம். சில பேருக்கு புளிப்பே வேண்டாம், எங்களுக்கு மாங்காயில் இருக்கிறதே போரும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த காயில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா மாங்காய் வந்து இந்த முருங்காயும் கத்திரிக்காயும் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மாங்காயை பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம், ஏதாவது இந்த காய் வந்து 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா மாங்காயை சேர்த்துக்கோங்க. முதல்லையே மாங்காயை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த பக்கம் இந்த குக்கரில் ஸ்டீம் வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் சாம்பாரை அடுப்பில் ஏற்ற போகிறோம். இப்போ இது ஆகட்டும், பார்க்கலாம். இதில் வந்து கொதிக்கும் போதே கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே இருந்தால் போடலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் சாம்பார்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே போட்டுக்கலாம். முன்னாடியே போடும்போது நமக்கு கொதிக்கிறச்சே வாசனை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. பருப்பில் கரண்டி கொடுமா. ரசத்துக்கு வந்து நாம் இந்த மாதிரி பருப்பை நல்லா மசிச்சுடலாம். இப்போ பெருங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டுடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு ஃபஸ்ட்டே நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். கரண்டி வந்து இருப்ப கரண்டி காஞ்செடுத்து கடுகு போட்டாச்சு. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுடலாம். வாசனைக்கும் காரத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு வரமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டே தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். விட்டுடலாம். கொஞ்சமாக பருப்பு எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கையால் கரைச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு தேவையான அளவு ரசம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புளி போகிறோம். இப்போ வந்து இதில் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எலுமிச்சம்பழம் ரசம் வந்து. வழக்கமாக எப்பவும் புளி ரசப்பொடி அப்படி இல்லைனா சாம்பார் பொடி போட்டு பண்ணுறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது அப்படியே மேலாக பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா வெதுவெதுப்பான சூட்டுக்கு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து தாராளமாக பெருசாக ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இதுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் லாஸ்ட்டில் தான் நம்ம புழிய போகிறோம். இது அப்படியே இப்போ பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் மேலாக கடுகு தாளிக்க போகிறோம். அடுத்தது இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மாங்காயை சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதோட மிளகு ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் போகிறோம், நமக்கு வந்து எலுமிச்சம்பழ ரசம் அப்படின்னா மிளகு ஜீரகம் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. நான் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா, சில பேருக்கு எலுமிச்சம்பழ ரசம், எலுமிச்சம்பழ ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்ற போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி மிளகு ஜீரகமும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எலுமிச்சம்பழம் பொடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது அப்படியே பொங்கி வரட்டும். இப்போ நம்ம மாங்காயை சேர்த்துடலாம். முருங்காயும் கத்திரிக்காயும் பாதி அளவுக்கு வெந்துடுது. மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தாலே போதும், ரொம்ப நாள் வேகணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரொம்ப குழஞ்சி போயிடுது அப்படின்னா எல்லாமே கழண்டு ஒரு மாதிரி தோல் தனியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலாக மூடி வச்சிட போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து பருப்பு மசிச்சு அதில் விட போகிறோம். இப்போ மூடி வச்சுடலாம். ஜவ்வரிசி வந்து பாயசத்துக்கு தான் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். இந்த
மாதிரி ஒரு சின்ன சாம்பார் கரண்டியால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி 2 கரண்டி. நான் வந்து பெரிய ஜவ்வரிசி தான் என்கிட்ட இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னொன்று சின்னதாக நைலான் ஜவ்வரிசி குட்டியாக இருக்கும் இல்லையா, அது இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போதுமாமா இது? நம்ம வந்து இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் பாலும் தண்ணியும் சேர்ந்து நம்ம அதில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக நம்ம பாலும் வந்து ஒரு 100 ml அந்த அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பாலோடு சேர்ந்து வேகிற போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து இது வெல்லம் போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். லேசாக பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வறுத்துக்கலாம். இது இந்த பக்கம் இருக்கட்டும் சிம்மில். இந்த பக்கம் சாம்பார் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட மாங்காய் வந்து வெந்துடுத்து பாருங்கள். இப்போ இது மேலே நம்ம பருப்பு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே கொதிக்க விடுற போது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். பருப்பு வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாங்காயை போட்டதுக்கப்புறம் ரொம்ப மேஷ் பண்ணி கலந்துடாதீங்க, மாங்காய் வந்து குழைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது ஒரு அரை பங்கு வேந்ததுக்கப்புறமே நம்ம பருப்பை உடனே விட்டுட்டோம்னா தான் கலரும் போது குழையாமல் இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஜென்டிலாக கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நம்ம இந்த பருப்பு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதையுமே அதில் சேர்த்துருவோம். இப்போ நமக்கு இந்த பாலும் தண்ணியும் கொதிச்செடுத்து இதில் வந்து இந்த வறுத்த ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டால் தான் நமக்கு அடியில் வந்து ஒட்டாமல் இருக்கும். பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். பால் ஏன் முதலையே விடணும், கடைசியில் விட்டுக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்சம் சேர்ந்து இதோட வேகிற போது கலராக நல்லா ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். வேகும்போது ஒரு மாதிரி டார்க்காகாமல் இருக்கும். இப்போ இது சிம்மில் வேகட்டும். இதோடையே நம்ம வந்து ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். முதல்லையே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்லம் வந்து உடச்சி வச்சுருக்கேன். வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் பிடிக்கும். தேவைக்கு ஏற்ப நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம போட போகிறோம். மண் இல்லையா அந்த வெள்ளத்தில்? சில வெள்ளத்தில் மண் இருக்காது. மண் இருக்கிற வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சமாக தண்ணியில் வச்சுட்டு கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம வடிகட்டிக்கும் விட்டுக்கலாம். அதுவும் ஈஸியான மெத்தட் தான். அப்போ நீங்கள் வடிகட்டி அந்த மாதிரி விட்றீங்கிற போது இதில் தண்ணியை கம்மியாக வச்சுக்கோங்க. வேகிற பாயசம் வேகிறது இல்லையா, அந்த பாலும் தண்ணி சேர்ந்து வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. இதையும் தண்ணி நிறைய வச்சு வெள்ளத்தையும் கரைக்கிற போது அதிக தண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நீர்க்காயிடும். இப்போ இது கரையட்டும். நம்ம இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் பார்ப்போம். அடுத்தது இந்த பக்கம் வந்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கிறேன். தயிர் பச்சடிக்கு வந்து கேரட்டை வந்து நான் வதக்கிட்டு தான் போட போகிறேன். உங்களுக்கு பச்சையாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. கொஞ்சம் தாத்தா சாப்பிட்றதுக்கெலாம் வயசானவங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பச்சை கேரட்டு மெல்ற போது பல் வலிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து லேசாக உப்பு போட்டு வதக்கிட்டு தான் நான் வந்து தயிரில் ஆண வச்சு கலக்க போகிறேன். இதே மெத்தட்லேயே அப்படியே இப்போ எப்படி கேரட் போடுறோமோ கடுகு பெருங்காயம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை தாளிச்சிட்டு கேரட்டை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு தயிரில் கலக்க போகிறோம். இதே மெத்தடில் அப்படியே நீங்கள் பீட்ரூட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய பீட்ரூட் தயிர் பச்சடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையுமே பாருங்கள். இப்போ இந்த மாதிரி 2 பச்சை மிளகாயை உடைச்சிருக்கேன். அதையும் இதில் வந்து போட்டுடலாம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காய பொடி போட்டுருவோம். அடுத்தது கேரட்டை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே ஃப்ரெஷ் கேரட்டும் உடம்புக்கு நல்லது தான். நான் ஆனால் கொஞ்சம் வதக்கிட்டு போட்டுக்கிறேன்.
ஃப்ரெஷ்ஷாக போட்டால் கொஞ்சம் சேராது, நறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி. அதான் கொஞ்சம், அதாவது நிறைய பேருக்கு ஃப்ரெஷ்ஷு பச்சை கேரட் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேரட் பீட்ரூட் தயிர் பச்சடி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல கலர்ஃபுல்லாக ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். ரொம்ப எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி க்ளோவாக ரொம்ப அழகாக அந்த கலரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரெகுலராக நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு உள்ளுக்கு இந்த மாதிரி கேரட் பீட்ரூட் ரெண்டுமே எடுத்துக்கிற போது உங்களுக்கு மேலே நல்லா வந்து ஒரு ஷைனான ஒரு தோலில் வித்தியாசம் தெரியும். அதுவும் இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக டெய்லியே இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வெள்ளரிக்காய், ஒரு நாளைக்கு கேரட், ஒரு நாள் பீட்ரூட், இந்த மாதிரி மாறி மாறி நம்ம தயிர் பச்சடி சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கும் குளிர்ச்சியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் இந்த காய் சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இந்த பக்கம் வந்து ஜவ்வரிசியும் பாயசத்துக்கு வெந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் அடியில் ஒட்டாதவாறு அதுக்கு தகுந்த மாதிரி ஜலம் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஜவ்வரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். கையில் தண்ணி தொட்டுட்டு ஒரே ஒரு ஜவ்வரிசி எடுத்து அமைக்கணும்னா நமக்கே வித்தியாசம் தெரியும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி புதுசாக கற்றுக்கிறவங்களாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாஸ் பதத்துக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி அமைக்கினா இன்னும் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். கொஞ்சமாக நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய விட்டுறாதீங்க. நம்ம நல்லா கொதிக்கிற பால் வெந்நீரில் விடுற போது தான் நமக்கு அடியில் ஒட்டாமல் நல்லா வேகும். இப்போ இதுவும் வேகட்டும் பார்ப்போம். மாங்காய் வந்து குக்கர்லேருந்து எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இப்படி மேஷ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா குழஞ்சிடும். இப்போ அப்படியே தூக்கி ஸ்டவ் ஆனில் இருக்குது. இப்போ இதில் வச்சுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ வெல்லம் போட போகிறோம். நல்லா வந்து அதுக்கு முன்னாடி மாங்காயை இப்படி நல்லா மசிச்சுடுங்க. குக்கரில் வேக வச்சதுனால உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல இந்த மாதிரி ஒரு ஜாம் மாதிரி ஆகிடும். மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி கலர் கிடைக்கும். இப்போ இதில் நாம் இந்த மாதிரி இந்த வெள்ளத்தில் வந்து மண் இல்லை, நான் அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். கொஞ்சம் டார்க்கான வெள்ளமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பச்சடி கலர்ஃபுல்லாக இருக்கும். மாங்காய் எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொதிச்சு ஒரு பாகு மாதிரி வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. சில பேர் வந்து கொஞ்சம் பத்து இல்லாமல் மடியாக பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிடும்போது சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது. இப்போ நமக்கு ஜவ்வரிசி வெந்துடுது. இதில் நம்ம மேலாக வெல்லம் போட்டு போகிறோம். எவ்வளோ வெல்லம்? நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சில பேர் ஸ்வீட் ஜாஸ்தி பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும். உப்பு காரம் ஸ்வீட்டு எல்லாமே அவாவோட விருப்பத்துக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு தான். நான் போட்டிருக்கிறது ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். ஓவர் ஸ்வீட் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் வந்து கரையட்டும். மண்ணாக இருந்ததுன்னா நீங்கள் கரைச்சிட்டு விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பக்கம் வந்து தாளித்து கொட்டுற கரண்டியில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இது சூடாகட்டும். ரசத்துக்கும் இன்னும் தாளிச்சிக்கல நம்ம, அதனால் அதுக்கும் சேர்த்தே தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு வந்து கடுகு பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ் வேப்பம்பூ என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம மரத்தில் இன்னும் சரியாக பூக்கவே ஆரம்பிக்கலை.
இன்னும் சரியாக இது மாதிரி மரம் காஞ்சி இலைகள்லாம் இப்போ தான் துளுக்க ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு பூவுங்கிறது ஒரு 4-5 தான் கிடச்சிது எனக்கு. அதனால் நான் அது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் பூவே கிடச்சிது அப்படின்னா நீங்கள் நிறைய இவ்வளோ பூ கூட போடலாம். இந்த மாதிரி காய் வேகும் போது வெள்ளத்தோடு சேர்த்து போடாதீங்க, ஏன்னா கொதிச்சதுன்னா கசந்துடும். இப்போ நம்ம இதை தனியாக இதோட இப்படி எல்லாத்தையும் பாகெல்லாம் இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலாக போன வருஷம் எடுத்து வச்சுருந்த காஞ்ச வேப்பம்பூ நம்ம அதையும் இதோட சேர்க்க போகிறோம். கீழே இறக்கி வச்சு சேர்த்தோம்னா நமக்கு அதிக கசப்பு தெரியாது. தனியாக வேப்பம்பூ பச்சடி அப்படின்னே ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேப்பம்பூவை நீங்கள் நெய்யில் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேப்பம்பூவை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்து அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து இப்போது மாங்காயும் வேப்பம்பூவையும் சேர்த்து பண்ணிட்டோம்னா கசப்பும் ரொம்ப தெரியாது, வேப்பம்பூவும் சேர்த்து பச்சடி பண்ண மாதிரி ஆகிடும். அப்படிங்கிறதுனால ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து இப்போ கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வேப்பம்பூ சேர்த்துக்கிற போது பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து பூச்செல்லாம் வராது. அந்த கசப்பு தன்மை சாப்பிட்ற போது நிச்சயமாக பசங்க வந்து இதோடய சேர்த்து கொதிக்க வச்சதுனால கண்டிப்பாக எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தனியாக வேப்பம்பூ பச்சடி அப்படின்னு ஒன்று பண்ணினா கூட பசங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மாங்காய் பச்சடியிலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கசப்பும் தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பக்கம் தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ கடுகு வெடிக்கிறது அதோடய சேர்த்து ஒரே ஒரு வரமிளகாயும் நான் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடியில் நம்ம வந்து இதோடு சேர்த்து நம்ம பெருங்காய பொடியும் சேர்த்து தாளித்து கொட்டுற போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் பெருங்காய பொடியை சேர்த்துருவோம். வெல்லம் போட்ட டிஷ்க்கு பெருங்காய பொடியா அப்படின்னு நினைப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த உப்பு காரம் இந்த பெருங்காய பொடியோட வாசனையும் சேர்ந்து பண்ணுற போது மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை இதோட சேர்த்துடலாம். நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா எல்லாம் இந்த பெருங்காய வாசனை பச்சை மிளகாயோட வாசனை எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஜாம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்லம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கலருக்கு வந்துடுது பாருங்கள். இப்போ நம்ம முந்திரி திராட்சை இதில் வறுத்துடலாம். அடுத்தது திராட்சை இந்த மாதிரி நம்ம அப்படியே பொரித்து போட்டுற போகிறோம். சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். எப்போவுமே வந்து சர்க்கரை போட்டு தான் பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி வெல்லம் போட்டு பண்ணுற போது ரொம்ப சூப்பராக இருக்கும். திராட்சையும் இதோட சேர்த்துட்டோம். சூப்பரான ஜவ்வரிசி வெல்லம் போட்டு பாயசம். இதோட நீங்கள் சேமியா கூட சேர்த்து போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டோம். இதில் வந்து நல்ல ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக உருளைக்கிழங்கு கறிக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து பெருங்காய பொடி போட்டுடலாம். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுடுவோம். அடுத்தது மஞ்சப்பொடி போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன், இருந்தாலும் கொஞ்சமாக வந்து இந்த எண்ணெயில் மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். எப்பயுமே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்லாம் வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டு வேக வச்சா தான் கிழங்கு வந்து நல்லா உள்ளுக்குள்ளே உப்பு ஊறி இருக்கும். வெறும் வேக வச்சுட்டு மேலாக போட்டோம் அப்படின்னா நம்ம போடுற உப்பு வந்து உள் வரைக்கும் பரவாது. கறி பண்ணிட்டோம். அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம மேலாக மூடி வச்சுட போகிறோம். அடுத்தது வடைக்கு தான் அரைக்க போகிறேன். காமிக்கு முப்பருப்பு வடை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் எந்த டம்ளரோ கப்போ நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ அதால் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, நீங்கள் எவ்வளோ கிராம் எடுத்துட்டாலும் சரி 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, இந்த மாதிரி 3 சேர்த்து நான் வந்து 200 டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு அதில் பாதி அளவுக்கு துவரம்பருப்பு,
1/4 பங்கு அளவுக்கு 1/4 டம்ளர். ஆமாம், 50 கிராம் உளுந்து. ஆமாம், உளுந்து வந்து அதுலேயும் 1/4, அப்படியே 1 பாதி 1/4 அந்த மாதிரி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு நான் வந்து ஒரு 4 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ காரம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து உப்பு, பெருங்காயம், ஃபஸ்ட்டு வந்து உப்பு, இந்த மிளகாய், பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு நல்ல ட்ரையரில் வந்து ஒரு மாதிரி திருப்பி நம்ம எடுப்போம் இல்லையா, விப்பரில் போட்டு, அந்த மாதிரி குறப்பாக வடைக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி பொடிசா எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கலருக்காக நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வாசனைக்கு பெருங்காய பொடி இனிமேல் தான் போட போகிறோம். அடுத்தது உப்பு வந்து நான் இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். இதில் சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் உப்பு, மிளகா, நீங்கள் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி பருப்பை திருப்பி விப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறதுனாலும் நீங்கள் அரைக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மிளகா, பருப்பு மட்டும் கொஞ்சம் அரைச்சிட்டேன். இப்போ தான் வந்து உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு கருவேப்பிலையும் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி கையால் நல்லா கிள்ளி போட்டுடலாம். நல்ல வடை வந்து கரகரப்பாக நல்ல கிறிஸ்பாக சூப்பராக வரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். சில பேர் நெய் வாசனை பிடிக்குன்னா கூட நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடியில் ஃபஸ்ட்டு மிளகா, பருப்பு சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து மிளகாயை தண்ணியில் ஊற போட மறந்துட்டீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு காரம் போடல, இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக தனி மிளகாய் பொடி கூட நீங்கள் அதில் சேர்த்து மாவோடு பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். நல்ல மெல்லிசா தட்டிக்கலாம். அப்போ தான் வடை வந்து உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகும். எண்ணெய் காஞ்சிடுது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அரைச்சிருக்கா, அதனால உதுராமல் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதாவது வந்து மிளகாயும் பருப்பு போட்டு நம்ம கோட்ஸாக நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு, ரெண்டாவது அரைக்கிறதெல்லாம் கோட்ஸாக அரைச்சோம்னா அந்த ஃபஸ்ட்டாக அரைச்சதோடு சேர்ந்து பண்ணும்போது நமக்கு நல்லா பைண்ட் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம பொறுமையாக திருப்பி விடும்போது உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறதுனால நமக்கு நல்ல கலரும் கிடைக்கும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சமாக நல்ல கிறிஸ்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வைக்கிற போது நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வடை சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ அப்படியே நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம மீதி எல்லா வடையும் தட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரசத்தில் எலுமிச்சம்பழத்தை ரசம் வந்து ஆறிடுது, ஒரு வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துடுது. இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக புழிஞ்சிடலாம். நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ நீங்கள் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து புழிஞ்சிக்கலாம்.
பழத்தை புழிஞ்சிட்டு ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது வந்து தயிர் பச்சடியை தயிரில் அப்படியே தயிர் பச்சடியை கலந்துட போகிறோம். இந்த மாதிரி வடை தட்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் தட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன சமையல் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துட்டு போகிறோம். எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக சௌக்கியமாக எல்லா வித செல்வங்களோட ரொம்ப ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்புறம் இன்றைக்கி என்னங்கிறத அப்படியே ஒரு தடவை பார்த்துடலாம். ஜவ்வரிசி வெல்லம் போட்டு பாயசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு, கேரட் தயிர் பச்சடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு காரக்கறி. அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி, மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழமும் புழிஞ்சாச்சு. எலுமிச்சம்பழ ரசம். சாதம் வந்து குக்கரில் இருக்குது. இன்றைக்கி வந்து சமையல் வருஷப்பருப்புக்கான ஸ்பெஷல் இது தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.